காவேரி விஜயை அவசரமாக பூங்காவிற்கு வரவழைக்கிறாள். அங்கே அவள் விஜயின் முகநூல் பக்கத்தில் அவர் மனைவியுடன் இருக்கும் புகைப்படத்தை பார்த்த விஷயத்தை கூறி, உன் மனைவி அச்சு அசலாக என்னைப் போலவே இருப்பதை ஏன் மறைத்தாய்? என்னை உனது மனைவியாக நினைத்துதான் நீ என்னிடம் இவ்வளவு நெருக்கம் காட்டினாயா என்று கோபமாக கேட்கிறாள். விஜய் எவ்வளவோ விளக்க முயன்றும் காவேரி அதை ஏற்காமல் ஒரு நண்பராக மட்டும் இருக்க விரும்புவதாக கூறிச் செல்கிறாள். வீட்டிற்குச் சென்ற காவேரி அந்த புகைப்படத்தை தன் அம்மா சாரதாவிடம் காட்டுகிறாள். அப்போது அந்த புகைப்படத்தில் இருக்கும் பெண் அணிந்திருக்கும் டாலிச் சங்கிலியும் தன்னிடம் இருக்கும் சங்கிலியும் ஒன்றாக இருப்பதை உணர்ந்து அதிர்ச்சியடைகிறாள். பழைய புகைப்படங்களை ஆராயும்போது விஜயுடன் இருப்பது வேறு யாருமல்ல, தானேதான் என்ற உண்மை அவளுக்கு தெரிய வருகிறது. ஆத்திரமடைந்த காவேரி விஜயை வீட்டிற்கு வரவழைத்து, இவ்வளவு பெரிய உண்மையை ஏன் என்னிடம் மறைத்தீர்கள் என்று சத்தம் போடுகிறாள். அந்த மன அழுத்தத்தில் அவள் மயங்கி விழுகிறாள். விஜயும் சாரதாவும் அவளை தேற்றி 3 ஆண்டுகளுக்கு முன் நடந்த விபத்தில் அவள் தன் நினைவாற்றலை இழந்ததையும் மருத்துவரின் அறிவுரைப்படியே உண்மையை மறைத்ததையும் விளக்குகிறார்கள். ஆனால் தன்னை ஏமாற்றிவிட்டதாக கருதும் காவேரி யாரிடமும் பேசாமல் கதவைச் சாத்திக் கொள்கிறாள். இதற்கிடையில் விஜயின் சித்தப்பா எப்படியாவது காவேரியையும் விஜயையும் பிரிக்கத் திட்டமிடுகிறார். அவர் ராகவனுக்கு போன் செய்து உண்மைகளை கூறி சதி செய்ய முயல்கிறார். இதை தற்செயலாக கவனித்துவிடும் விஜய் தன் சித்தப்பாவின் துரோகத்தை அறிந்து கொந்தளிக்கிறார். தாத்தாவின் முன்னிலையிலேயே சித்தப்பாவை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்கிறார். அவர் ராகவனிடம் பேசிய ஆதாரத்தை சுட்டிக்காட்டி, இனிமேல் தன் வாழ்க்கையில் யாரும் விளையாட முடியாது என்று எச்சரித்து அவரை வீட்டை விட்டு துரத்துகிறார். காவேரிக்கு பழைய நினைவுகள் முழுமையாக திரும்ப வருமா அல்லது அவள் விஜயை மன்னிப்பாளா என்பது பற்றி பார்ப்போம். விஜய் சித்தப்பாவை வீட்டை விட்டு வெளியேற்றிய பிறகு கதை மேலும் சூடுபிடிக்கிறது. சித்தப்பாவை வீட்டை விட்டு துரத்திய பிறகு விஜய் நேராக காவேரியின் வீட்டிற்குச் செல்கிறான். அங்கே காவேரி இன்னும் யாரிடமும் பேசாமல் தனி அறையில் அழுது கொண்டிருக்கிறாள். சாரதா அம்மாள் வாசலிலேயே நின்று, மாப்பிள்ளை, அவ இன்னும் எதையும் ஏத்துக்கிற மனநிலையில இல்ல, கொஞ்சம் விட்டுப்பிடிங்க என வருத்தப்படுகிறார். ஆனால் விஜய், இல்ல அத்தை, அவளுக்கு உண்மையை தெளிவுபடுத்த வேண்டியது என் கடமை, இத்தனை நாள் பயந்தது போதும் என்று கூறி காவேரியின் அறைக்கதவை தட்டுகிறான். காவேரி கதவை திறந்ததும் விஜயின் கண்களில் இருந்த உறுதியைக் கண்டு சற்றே திகைக்கிறாள். உனக்கு என் மேல கோபம் இருக்கிறது நியாயம்தான் காவேரி, ஆனா உன் உயிருக்கு ஆபத்து வரும்னு டாக்டர் சொன்னதாலதான் நான் அமைதியா இருந்தேன். உன்னை விட எனக்கு இந்த சொத்தோ கௌரவமோ முக்கியமில்ல, நீ உயிரோட என் கண்ணு முன்னாடி இருந்தா போதும்னு நினைச்சேன் என உருக்கமாக பேசுகிறான். காவேரி மெல்ல மெல்ல அமைதியாகிறாள். அப்போது அவள் கையில் இருந்த பழைய புகைப்படங்களை பார்த்து, இந்த கொடைக்கானல் ட்ரிப் அப்போ எடுத்த போட்டோ ஞாபகம் இருக்கா? நீ அப்போ ஆசைப்பட்டு வாங்கின அந்த முருகர் டாலர் தான் இன்னைக்கும் உன்கிட்ட இருக்கு. மத்த எல்லாத்தையும் மறந்த நீ உன்னோட டாலியையும் அந்த டாலரையும் மட்டும் ஏன் கழட்டாம வச்சிருக்கேன்னு யோசிச்சு பாரேன். உன் மனசுக்கு தெரிஞ்ச உண்மை உன் மூளைக்கு இன்னும் புரியல, அவ்வளவுதான் என விஜய் சுட்டிக்காட்டுகிறான். மறுபுறம் வீட்டை விட்டு வெளியேறிய சித்தப்பா சும்மா இருக்காம ராகவனை தூண்டி விடுகிறான். விஜய் இப்போ எல்லா உண்மையும் சொல்லிட்டான், சீக்கிரம் ஏதாவது பண்ணலைன்னா காவேரி மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளா போயிருவா என திட்டமிடுகிறான். ராகவன் ஆத்திரத்தில் காவேரியின் வீட்டிற்கு விரைந்து வருகிறான். இனிமே இவ என் பொண்டாட்டி மட்டுமில்ல, என் உயிர், அவகிட்ட நெருங்கணும்னா கூட நீ என்ன கடந்துதான் போகணும் என விஜய் எச்சரிக்கிறான். இத பின்னாடி இருந்து கவனிக்கும் காவேரிக்கு பழைய நினைவுகள் ஒரு மின்னலாய் வந்து போகிறது. விபத்து நடந்த அந்த இரவு விஜய் தன்னை எப்படி காப்பாற்ற போராடினான் என்பது மங்கலாக தெரிய ஆரம்பிக்கிறது. காவேரி மெதுவாக விஜயின் கையை பிடித்து விஜய் என அழைக்கிறாள். அந்த ஒரு அழைப்பிலேயே விஜய் நெகிழ்ந்து போகிறான். ராகவன் செய்வதறியாது அங்கிருந்து ஓட காவேரி மீண்டும் தன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பும் முதல் படி இதுவாக அமைகிறது. விஜய் ஆவேசமாக ராகவனை எச்சரித்த அந்த நொடி காவேரியின் மனதில் ஏதோ ஒரு மின்னல் வெட்டியது. ராகவன் அங்கிருந்து அகன்றதும் காவேரி மெல்ல விஜயின் அருகில் வருகிறாள். விஜய், இப்போ ராகவன் கிட்ட பேசினப்போ உங்க கண்ணுல இருந்த அதே கோபத்தை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். அந்த விபத்து நடந்த அன்னைக்கு காரை யாரோ துரத்தினப்போ நீங்க என்னை இப்படித்தான் காப்பாத்த பார்த்தீங்க என்று திக்கி திணறி சொல்லும்போதே அவளுக்கு தலை சுற்றுகிறது. விஜய் பதறிப்போய் அவளை தாங்கி பிடிக்கிறான். காவேரி, இப்போ எதையும் யோசிச்சு உடம்பை கெடுத்துக்காத, உனக்கு எல்லாம் ஞாபகம் வரும், ஆனா அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் என்று ஆறுதல் சொல்கிறான். ஆனால் காவேரியின் மனம் மாறுகிறது. இத்தனை நாள் மிஸ் என்று அழைத்தவள் இன்று அவன் காட்டிய உண்மையான பாசத்தில் கரைந்து போகிறாள். இல்லைங்க, நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். என் முகமே தெரியாத ஒருத்தர் மேல நீங்க ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுறீங்கன்னு யோசிச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய வலி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என அழுது கொண்டே அவன் தோளில் சாய்கிறாள். மறுபுறம் வீட்டை விட்டு வெளியேறிய சித்தப்பா விடாமல் ராகவனை சந்திக்கிறான்.
விஜய் இப்போ காவேரிய அவன் பக்கம் இழுத்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவளுக்கு பழைய நினைவு முழுசா வந்துடும். அப்புறம் நம்ம 2 பேரோட கதையும் முடிஞ்சிடும். அவளுக்கு தெரியாம அந்த பழைய விபத்து கேஸ மறுபடியும் கிளறணும் என புது திட்டம் தீட்டுகிறார்கள். அடுத்த நாள் காலையில விஜய் தன் வீட்டிற்கு திரும்பும்போது தாத்தா ஒரு முக்கியமான முடிவை சொல்கிறார். விஜய், காவேரிக்கு உண்மை தெரிஞ்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா முறைப்படி அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து வாழணும். அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து மறுபடியும் ஒரு சின்னதா ஒரு கல்யாண விசேஷம் மாதிரி பண்ணிடலாம். அப்போதான் அவளுக்கும் அந்த பழைய பந்தம் மனசுல ஆழமா பதியும் என்கிறாரு. விஜய்க்கும் இது சரியாக தோன்றுகிறது. ஆனால் ராகவன் இப்போது காவேரியின் மனதை மாற்ற ஒரு போலியான ஆவணத்தை தயார் செய்கிறான். அதாவது, காவேரிக்கும் ராகவனுக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருந்தது போன்றும், விஜய் தான் அவளை கடத்தி வந்து கட்டாய கல்யாணம் செய்து கொண்டது போன்றும் சித்தப்பாவின் உதவியுடன் ஒரு ஜோடிக்கப்பட்ட கதையை உருவாக்க பார்க்கிறான். இந்த சதித்திட்டம் காவேரியின் காதுக்கு எட்டினால் அவள் விஜயை மீண்டும் சந்தேகப்படுவாளா, அல்லது விஜய் தன் காதலால் அவளை காப்பாற்றுவானா? ராகவன் மற்றும் விஜயின் சித்தப்பா இருவரும் சேர்ந்து தீட்டிய சதி திட்டம் மெல்ல வடிவம் பெறுகிறது. காவேரிக்கும் ராகவனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்தது போலவும், விஜய் அவளை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொண்டது போலவும் சில போலி புகைப்படங்களையும் கடிதங்களையும் ராகவன் தயார் செய்கிறான். மறுபுறம் காவேரி தன் அறைக்குள் அமர்ந்து பழைய புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறாள். கொடைக்கானல் பயணத்தின் போது எடுத்த ஒரு புகைப்படத்தில் அவள் கழுத்தில் இருக்கும் அதே முருகர் டாலர் செயினை விஜய் அவளுக்கு பூட்டி விடுவது போன்ற ஒரு படம் அவளுக்கு கிடைக்கிறது. அதை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு மெல்லிய புன்னகை அரும்புகிறது. இவ்வளவு அன்பை வைத்திருந்தவரிடமா நான் இத்தனை காலம் கோபப்பட்டேன் என்று அவள் வருந்துகிறாள். அந்தச் சமயத்தில் ராகவன் காவேரியின் வீட்டிற்கு திருட்டுத்தனமாக வருகிறான். காவேரி, நீ விஜயை நம்பாதே, அவன் உன்னை ஏமாற்றுகிறான். இதோ பார், நீயும் நானும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தோம் தெரியுமா என்று கூறி அந்த போலி புகைப்படங்களை காட்டுகிறான். காவேரி அந்த படங்களை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ச்சியடைகிறாள். ஆனால் அவளது கண்கள் அந்த படங்களின் பின்னணியையும் அதில் இருக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகளையும் கவனிக்கின்றன. குறிப்பாக அந்த படங்களில் அவள் அணிந்திருக்கும் அதே முருகர் டாலர் செயின் விஜயுடன் இருக்கும் படங்களில் இருப்பதை விட சற்று வித்தியாசமாக தெரிகிறது. சரியாக அந்த நேரத்தில் விஜய் அங்கே வருகிறான். ராகவனை கண்டதும் அவன் கோபமடையவில்லை, மாறாக ஒரு ஏளனச் சிரிப்புடன் பார்க்கிறான். ராகவன், நீ இவ்வளவு தரம் தாழ்ந்து போவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன் சித்தப்பா உன்கிட்ட பேசின அத்தனை போன் கால்களையும் நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்று கூறி தன் அலைபேசியை போட்டு காட்டுகிறான். அதில் ராகவனும் சித்தப்பாவும் சேர்ந்து புகைப்படங்களை மார்பிங் செய்வது பற்றியும் காவேரியை ஏமாற்றுவது பற்றியும் பேசிய அத்தனை உண்மைகளும் அம்பலமாகின்றன. இதைக் கேட்ட காவேரி ஆத்திரத்தின் உச்சத்துக்கே செல்கிறாள். ராகவனின் கன்னத்தில் ஒரு அறை கொடுத்து, இனிமேல் என் முன்னாடி வந்து நிக்காதே, என் புருஷன் யாருன்னு எனக்கு தெரியும், என் ஞாபகம் போனாலும் என் மனசு அவரை அடையாளம் காட்டும் என்று கர்ஜிக்கிறாள். ராகவன் அவமானப்பட்டு அங்கிருந்து ஓடுகிறான். விஜய் நிகழ்ச்சியுடன் காவேரியை பார்க்க, என்ன மன்னிச்சிடுங்க விஜய், இனிமே நம்ம 2 பேரையும் யாரும் பிரிக்க முடியாது என்று கூறி அவனை இறுக அணைத்துக் கொள்கிறாள். தாத்தா சொன்னது போலவே அடுத்த வாரமே விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு அழகான மறுமணம் நடத்த ஏற்பாடுகள் நடக்கின்றன. அந்த திருமண மேடையில் காவேரிக்கு பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக ஒரு அழகான திரைப்படம் போல கண்முன்னால் வந்து போகின்றன. இருவரும் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.